கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார். மற்றும் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் ஒருவனும் நல்லவன் இல்லை, தேவன் ஒருவரே நல்லவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக, நாம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டுமானால், தேவன் நம்மீது தயவு வைக்க வேண்டுமானால், நாம் நம்மை விட எளிமையாக இருக்கிற தயவில்லாதவர்கள் மேல் நாமும் தயவு வைக்கும் பொழுது நமக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தை நிச்சயமாய் தருகிறவராக இருக்கிறார். அநேக ஜனங்கள் தங்களுக்கான மன நிம்மதி, வேதனை, போராட்டம், சாந்தம் வேண்டும் என்று புண்ணிய ஸ்தலம் என்று இடத்திற்கு பெயர்களை வைத்து அங்கே அலைந்து திரிகிறார்கள். ஆனால் நம்முடைய கட்டுகள் அவிழ்க்க, போராட்டத்திற்கும் நெருக்கமான வாழ்வுக்கு விடுதலை வேண்டுமானால், ஏசாயா 58:7 சொன்னபடி, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த கிரியைகள், செயல்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அருவருப்பாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மீறுதல்கள், கட்டுகள், அக்கிரமங்கள் தொலைய வேண்டுமானால் முதலாவது செய்ய வேண்டியது தேவனுக்கு பிடித்த உபவாசமாகிய இந்த உதவியே. நம்முடைய அன்றாட வாழ்வில் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை, பொறுத்தவன் பூமி ஆள்வான், தாழ்மை உள்ளவன் கிருபையை பெற்றுக்கொள்வான். மனுஷனின் உயர்வுக்கு உழைப்பு முக்கிய பங்கு வகித்தாலும், மனுஷனுடைய நற்குணமான அன்பும் பணிவும் உபசரிப்பும் மனுஷனை உயர்ந்த மனுஷனாக்குகிறது. பணம் இருந்தும் உதவாதவன், பொருள் இருந்தும் கொடுக்காதவன், உதவ வழிகள் இருந்தும் உதவ மனமில்லாதவன், பொல்லாத கிரியைகளுக்கு சொந்தமானவன். பொல்லாதவனின் சொந்தக்காரனே அன்றி கிரியைகளினால் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். நாபால் பொல்லாதவனின் சொந்தக்காரன், இருந்தும் கொடுக்க மனதில்லாமல் தன் நாவை அடக்காமல் வீரனிடம் வீராப்பாக பேசினான். அவன் வாயால் விட்ட வார்த்தைகளுக்கு பதிலாக வாதிக்கப்பட்டான். பிறகு 2 நாட்களில் செத்தான் என்று பார்க்கிறோம். ஆம், மரித்து போனான் என்கின்ற வார்த்தைக்கும் செத்து போனான் என்கின்ற வார்த்தைக்கும் சில வித்தியாசங்கள் உள்ளது. நாபால் பேசிய மேட்டிமையான பேச்சு அவனுக்கு தகாது, ஆகாது. ஏனென்றால் மனுஷன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான். புல் முளைத்தது, பச்சை பசேல் என்று வளர்ந்தது, பனி துளிகளால் குலுங்கி நின்ற பசும் புல். வெயில் வந்தது, பனி துளி மறைந்தது, புல் தனித்து நின்றது, சூரிய வெயிலால் தாளாமல் உலர்ந்து மண்ணோடு மண்ணாய் போனது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. சங்கீதம் 103:15வது வசனத்தில், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது.
மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் என்றால், மனுஷனின் ஆசீர்வாதம் வந்த பின் அவன் தேவனை பிரகடனப்படுத்தாமல் தானும் தன் உழைப்புமே என் உயர்வுக்கு முழு காரணம் என்று சொல்லி அப்படி சொல்லுவது தேவ தூஷணம் செய்வதற்கு இணையாக இருக்கிறது. அதைதான் நாபால் தன் ஆஸ்திக்கும் அவனுடைய வளர்ச்சிக்கும் அவன் ஒருவனே காரணம் என்றதால் அவன் செத்தான், மரித்தான் என்று சொல்லாமல் செத்தான் என்று சொல்லப்படுகிறது. மரித்தான் என்றால் நல்ல மாண்பு, அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிறதாக இருக்கிறது. செத்தான் என்றால் அவன் வாழ்ந்தது அவனுக்கும் பிரயோஜனமில்லை, அவனோடு வாழ்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமில்லை என்பதனால் அவன் செத்தான் என்று சொல்லப்படுகிறது. நாபாலுக்கு மட்டுமல்ல, நான் என்ற எண்ணம் கொண்ட எந்த மனுஷனும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதுதான் நாபாலுக்கும் நடந்திருக்கிறது. தாவீது நாபாலின் வாய்க்கொழுப்பிற்கு அவன் வீட்டு சுவற்றில் சிறுநீர் கழிக்கும் நாயையும் உயிரோடு விடுவதில்லை என்று தன் படை சேனையுடன் தாவீது வந்தான். நாபாலின் மனைவியான அபிகாயில் அவளுடைய வார்த்தைகளால் வந்த நீதி நிறைந்த சொல்லை கேட்டு தாவீது தன்னை மாற்றிக்கொண்டு பக்குவப்பட்டு அவனை தண்டிக்க இருந்த நிலையில் இருந்து மாற்றிக்கொண்டு அவனை விட்டுவிட்டான். ஆனால் ஆண்டவரோ அவனை வாதித்ததனால் தானாகவே செத்தான். அவன் மரணத்திற்கு தாவீது காரணமாக இருந்திருந்தால் இரத்த பழி சேர்ந்திருக்கும். ஆனால் கர்த்தர் வாதித்ததால் நாபால் செய்ததற்கான பொல்லாப்பு அவன் தலை மீதே விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான் தாவீது. நாபால் என்ற மனுஷனுக்கு மனைவி இருந்தால் அந்த மனைவி மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். நாபால் செத்தான் என்பதால் தாவீது ரூபவதியாகிய அபிகாலை விவாகம் பண்ண அவளோடு பேச தாவீது தன் ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர்கள் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் இருக்கிறார் என்று எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிற பொழுது அபிகாயில் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரராகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் வேக வேகமாக எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்திரானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள். பின்பு சீப் ஊர் ஜனங்கள் சவுலை தேடி சென்று, தாவீது எஷிமோனுக்கு எதிராக ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். சவுல் என்ன செய்கிறான் என்றால், சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்திற்கு போனான். தாவீது ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றதால் சவுல் ஆகிலா மேட்டில் பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதைக் கண்டு தாவீது தன்னுடைய வேவுக்காரரை அனுப்பி, சவுல் தாவீதை தேடி வருகிறது உண்மைதான் என்று அவன் உறுதிப்படுத்தி கொண்டான். உறுதிப்படுத்தி கொண்ட தாவீது இந்த முறை பயந்து ஓடாமல், தாவீது சவுலின் படை தங்கியிருக்கிற இடத்திற்கு போவோம், சவுல் மற்றும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் சவுலின் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் மற்றும் அப்னேர் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை சுற்றிலும் சவுலின் படை வீரர்கள் சூழ பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது அகிமெலேக்கையும் அபிசாயையும் பார்த்து, என்னோடு கூட சவுல் தங்கி பாளையம் இருக்கும் இடத்திற்கு யார் வருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அபிசாய், நான் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். தாவீதும்
அபிசாயும் இரவு நேரத்தில் சவுல் தங்கியிருக்கும் பாளையத்திற்கு வந்தார்கள். சவுல் இரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்தில் குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் படை தளபதியுமான அப்னேரும் படை வீரர்கள் படுத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய கையில் சவுலை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் சவுலை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவ மனுஷன் மேல் கை வைத்து குற்றமில்லாமல் தப்பிக்க வகை தேடுபவன் ஒருவனும் இல்லை. அதற்கு நானும் விதி விலக்கல்ல. அந்த காரியத்தை செய்து தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக வேண்டாம். அவர் செய்கிற மீறுதல்களுக்கு கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய அழிவு காலம் வந்து அவர் மரித்தாலொழிய அல்லது யுத்தத்திற்கு போய் மடிந்தாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவ மனுஷனின் மீது கை போடும்படிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால், சவுல் படுத்து கொண்டிருக்கும் இடத்தில் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து செல்வோம் என்றான். தாவீது சொன்னது போல ஈட்டியும் செம்பையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அந்த சம்பவத்தை ஒருவனும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது சவுல் தங்கியிருக்கும் பாளையத்தை விட்டு தூரமாக சென்று சவுலின் ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு, அப்னேரே என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். என் சத்தத்திற்கு உத்தரவு கொடுக்க மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் கொடுக்கிற நீ யார் என்றான். அதற்கு தாவீது, அப்னேரே, இஸ்ரவேலில் உமக்கு இணையானவன் யார்? ஆனால் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காப்பாற்றாமல் தவறவிட்டது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே என்றான். பின்னும் தாவீது அப்னேரை பார்த்து, நீர் செய்த இந்த காரியம் நல்லது அல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவானாக இருக்கிறீர்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவராகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்வது என்ன? நான் என்ன உமக்கு செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பை கண்டீர்கள்? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் உம்முடைய அடியான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்பீராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக இருக்கும்படிக்கு அனுமதித்து இருந்தாரானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. அப்படி அல்லாமல் மனுபுத்திரர்கள் அதை செய்வார்களானால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி, இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாக இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தீரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா,
என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதங்கள் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. உங்கள் வாலிபரின் ஒருவன் இங்கே வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் என்றான். தாவீது சவுலுக்கு நேராக, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதான பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாமல் இருந்தேன். என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். இந்த பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.